ஜெயம் தரும் ஜெபமாலை தாயின் ஜெபகீதங்களே. புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, தந்தையாகி இறைவனை அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியானவரை அவர் உங்களுக்கு தந்தருள்வாராக என்று சொல்லப்பட்ட வார்த்தையிலே, ஆவியின் வல்லமையிலே, அன்னையினுடைய பணிவிலே, இந்த நாளிலே இந்த ஜெப சிந்தனையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அன்னை மரியாள் திரு அவையினுடைய மன்றாட்டு மாலையிலே ஞானத்துக்கு இருப்பிடமே. ஏன் அன்னை மரியாள் ஞானத்துக்கு இருப்பிடமாக மாறினார் என்றால், இயேசுவை சுமந்ததால், தூய் ஆவியானுடைய வல்லமையை உணர்ந்ததால், இறை ஞானத்தோடு நடக்கக்கூடிய வல்லமையை அன்னை மரியாளுக்கு இறைவன் பரிசாக கொடுத்தார். இவ்வுலகங்களிலிருந்து அனுபவங்களின் வழியாக நமது வாழ்க்கையை அறிந்து கொள்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் இறை வார்த்தைகளின் வழியாக இறைவனை அறிந்து கொண்டார். இன்று நமது வாழ்க்கையில் இறை ஞானம் உருவாக வேண்டும் என்றால், அன்னை மரியாவை போல ஆவியின் வல்லமையில் நிரப்பப்பட்ட இறை வார்த்தைகளை நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் பொழுது அந்த இறை வார்த்தை நம் வாழ்க்கையில் இறை ஞானமாக மாறும். அப்பொழுது கண்டிப்பாக கடவுளுக்கு யார் அவருடைய வல்லமையிலே வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு அவர் வெளிப்படுத்துவார். அன்னை மரியாளை வெளிப்படுத்தினார். மங்கள வார்த்தையின் போது, கானாவூர் திருமணத்தின் போது, கல்வாரி மலையிலே, இறுதியாக திரு அவையின் உறவிலே, பிறப்பிலே, இது முழுக்க முழுக்க அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட தனிச்சலுகை. இதை ஏற்றுக்கொண்டு நாமும் இறை ஞானத்தோடும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியானவரை நமதாக்கி கொண்டோம் என்றால், நாமும் இயேசுவுக்கு உண்மையுள்ள சீடர்களாக உருமாறுவோம். இன்றைய நாளில் ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப கருத்தாக, இறை ஞானத்தோடு நமது வாழ்க்கையில் வருகின்ற தீமைகளை எதிர்கொள்ளவும், பிரச்சனைகளுக்கு தீர்வாக வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்ளவும் ஆவியானவர் அன்னையின் வழியாக நம் உள்ளங்களில் இல்லங்களில் குடிகொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்னையே வாழ்க. ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையை உமது திருமகனினுடைய வல்லமை உணரக்கூடிய ஆற்றலாக மாற்றித்தாரும். ஆமென்.